உனக்குன்னு ஒரு அடையாளம், கௌரவம், நல்ல கணவன், நல்ல வீடு எல்லாமே இருக்கு. என்ன அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே, அதெல்லாம் சரியா போயிடும் பவி. பவி, பிரச்சனைய உன் கண்ணுக்கு பக்கத்துல எடுத்து பாத்துட்டு இருந்தா பூதாகரமா தெரியும். ஆனா அதே பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு பாரு, அந்த பிரச்சனை ரொம்ப சின்னதா தெரியும். இதுக்காகவா இவ்ளோ வீம்பு புடிச்சோன்னு நினைச்சா அப்போ நமக்கே சிரிப்பு வரும். ஏதோ கோவத்துல தட்டி கேட்டேன். சரி, அந்த வார்த்தையை நான் சொல்லிருக்க கூடாதுதான். ஏதோ கோவத்துல நானும் குடிச்சிட்டு வந்தா என்னன்னு கேட்டேன். அதுக்கு அடிப்பியா? அடிச்சது நீதானடா. நீதானே வந்து என்கிட்ட சாரி சொல்லணும். நீயா வந்து சாரி சொல்வேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நான் தான் கோச்சிட்டு வெளியே போனேன். அதுக்கு நீ வந்து கூப்பிட மாட்டியா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? சாரி பவி, நான் உங்ககிட்ட நேரில் மன்னிப்பே கேட்கலைனாலும் நீயே என்ன மன்னிச்சிட்ட. இதுவே எனக்கு போதும். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் உன்னை அடிச்சதே இல்லை. ஆனா அன்னைக்கு அடிச்சிட்டேன். ஐம் சாரி பவி. நாளைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா? நாளைக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. எப்போ பண்ணாங்க? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பவி. ஐயோ, விடு பவி, விடு. தேங்க்யூ அத்தை. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. என்ன அத்தை இதெல்லாம்? யார் பண்ணது இவ்வளவும்? உனக்காக நானே இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணேன். எப்படி இருக்கு அத்தை? நீங்களா? அது எப்படி? நீங்களும் நானும் ஒன்னாதானே தூங்கணும். அப்புறம் எப்படி நீங்க இவ்ளோ வேலையும் பாத்தீங்க? நீ தூங்குனதுக்கு அப்புறம் நான் எழுந்திருச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் தூங்கவே இல்ல. எல்லாம் இந்த டெக்கரேஷன் வேலை தான் பாத்துட்டு இருந்தேன். ஐயோ, ஏன் அத்தை எவ்ளோ ரிஸ்க் இது? ஏன் இப்படி தூங்காம கண் முழிச்சு இத்தனை பண்ணீங்க? என்ன எழுப்பி இருந்தா நானும் இதெல்லாம் பண்ணிருப்பேன்ல. சீ போ பவி, உன்னோட பிறந்த நாளுக்கு உன்னையே வேலை வாங்கலாமா? அதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? அதனாலதான் உன்கிட்ட சொல்லாம நானே இதெல்லாம் செஞ்சேன். எப்படி இருக்கு அத்தை? நான் என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க ஏன் அத்தை என் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க? ஏன்னா நீ ஏன் மருமக, அதாவது மருமகள். வீட்டுக்கு வர பொண்ண இன்னொரு மகளா பாக்கணும் தான் இந்த உறவுக்கு மருமகள்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு தான் பொண்ணு இல்லையே, அதனால என்னோட மகளும் நீதான், என்னோட மருமகளும் நீதான். உனக்கு பண்ணாம வேற யாருக்கு நான் பண்ண போறேன் பவி? எங்க அம்மா சொல்ற மாதிரி
நீங்க இவ்ளோ என்ன பாத்துக்கிறதால தானோ என்னவோ எனக்கு எங்க அம்மா ஞாபகமே இல்லாம போச்சேன்னு நினைக்கிறேன். சரி சரி, ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. ஏன் அத்தை, மறுபடியும் ஏதாவது சர்ப்ரைஸா? கண்ணை மூடு சொல்றேன். ம். இப்ப கண்ணை தர. உனக்காக டாலர் வச்ச செயினை வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு அத்தை இதெல்லாம்? எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான gift எனக்கு? உங்களுக்கு செலவு தானே. பவி, எனக்கு காசெல்லாம் முக்கியமா தெரியல. உன்னை நான் சந்தோஷமா பார்க்கணும், அதுதான் என் மனசுல இருந்தது. ஹாய் தாத்தா. பாப்பா சந்தோஷ், சாப்பிடலாம், உட்கார். ஒரு நிமிஷம் இரு, பார்க்கலாம். பவி, ம். குட்டி உனக்கு கண்டிப்பா பர்த்டேக்கு விஷ் பண்ண போறான். எனக்கு என்னமோ அவன் விஷ் பண்ண மாட்டான்னு தான் தோணுது அத்தை. நான் சொல்றேன்ல, கண்டிப்பா உன்னை விஷ் பண்ணிட்டு தான் ஆபீஸ்க்கு போவான். சொல்றா. ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்க? டேய், பவி கிட்ட பேசிட்டியாடா? இரு இரு, என்ன ஓகேடா. அடுத்து சரி, சொல்லுவான் பாரு. நீ எப்படி இருக்க? என்னடா நான் ஒன்னு கேட்டா நீ ஒன்னு சொல்ற? டேய், முக்கியமா ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்டா. டேய், நான் நல்லா இருக்கேன்டா. ஆபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். டேய், அது இல்லடா. சரி, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், அது உனக்கு ஞாபகப்படுத்த தான் ஃபோன் பண்ணேன். ஓ, டேய், இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்னு எனக்கு தெரியாம இருக்குமா? டேய், அதை எப்படிடா நான் மறப்பேன்? சூப்பர்ரா. பவி கிட்ட பேசினியா? gift அத கொடுத்தியா என்ன? ஆடிட்டிங் டேட் தானே இன்னைக்கு. டேய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்றடா? அத நான் மறப்பேனா? டேய், என்னடா வளர்ற? கண்டிப்பா நான் வந்துடுறேன். I will there in 10 minutes மச்சான். ஓகே, முதல்ல ஆபீஸ்க்கு வா. ஓகேடா. தாத்தா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்னடா? கிஃப்ட் கிஃப்ட். தாத்தா, அது gift வாங்கிட்டு போய் தான் நான் ஆடிட்டரை பார்க்கணும். அப்பதானே அவரு ஹாப்பி ஆவாரு. அப்பதானே என்னோட அக்கவுண்ட்ஸ்ல அவர் நல்லா பாப்பாரு. என்ன சொல்றீங்க தாத்தா? அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும் தாத்தா. வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லணும். ஹாப்பி. என்னடா ஹாப்பி ஹாப்பிங்கற? காபி வேணுமா? அம்மா காபி கொடுமா. ஐயோ, அது இல்ல தாத்தா. நான் சொல்ல வந்தது என்னன்னு தெரியுமா? இந்த ஹாப்பியா இருக்கிறது எப்படின்னு ஒரு புக் படிச்சேன் தாத்தா. சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நான் வாங்கி தரேன் தாத்தா, நீங்க அதை படிங்க. நல்லா ஹாப்பியா இருக்கலாம் நாம. ஓகேவா? ஓகே தாத்தா, நான் போயிட்டு வரேன். சரிடா.
சொல்லு சந்தோஷ், என்ன இது? இது ஃபைல்ரா, பார்த்தா தெரியல. இது ஃபைல்னு ஸ்கூல் பிள்ளைய கேட்டா கூட சொல்லு சந்தோஷ். அதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறேன்னு தான் கேட்குறேன். இரு டியூட், ஃபைல தரவன் அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்ல மாட்டேனா? இது எனக்கு கொடுத்த ஒர்க் ஆக்சுவலா. எம்டி கேட்டார்னா இதை கொடுத்துரு, சரியா? ஏய், கேட்டா மட்டும் கொடு, ஓகேவா? நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன், சரியா? இந்தா, பாய். டேய் சந்தோஷ் நில்லு. என்ன? கையில என்னடா கட்டு? கையில ஒண்ணும் இல்லையே. கையில ஃபைல் இருந்தது, அதான்டா உன்கிட்ட கொடுத்தேன். டேய், அந்த கையில என்ன இருக்கு? எந்த கையில? எது? அந்த கையில தான். ஏய், என்ன சந்தோஷ், சந்தோஷ் காட்ட போறியா இல்லையா? ஏய், என்ன? ஏய், ஒண்ணு இல்லடா, அது சும்மா அது. டேய் காட்டுறானா?